ஒரு அமைதியான கிராமம். சுற்றிலும் பசுமை வயல்கள், உயரமுயர்ந்த தென்னை மரங்கள். அங்குதான் ராமு என்னும் ஒரு கழுதை இருந்தான். அவன் ஒரு நல்ல, ஆனாலும் ரொம்பவே பிஸியான விவசாயியான குப்பனுக்காக வேலை பார்த்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு காலையிலும் குப்பன் ராமுவின் முதுகில் காய்கறி சாக்குகளை ஏற்றி சந்தைக்கு நடந்து செல்வார். ஆனா ராமு, அவன் வேற மாதிரி. பண்ணையிலுள்ள வேலையாட்கள் எல்லாம் உழைப்பாளிகள். ஆனா ராமு மற்றும் சோம்பேறி. நித்தம் தூக்கத்திலே, வேலை விலக்கான யோசனைகளிலே சிக்கிக் கிடந்தான். ஒரு வெயிலில் கரையக்கூடிய மாலை. ராமு ஒரு மரத்தடியில் படுத்து நெளிந்தபடி ஒரு பெரிய சுவாசம் விட்டான். அவன் தனியாக அவனுக்குள்ளேயே பேசிக்கொண்டான். ஒவ்வொரு நாளும் ஒரே வேலையா? காய்கறி தூக்கணும், சந்தைக்கு நடக்கணும், திரும்ப வரணும். என் முதுகு வலிக்குது. நானே ஒரு சுறுசுறுப்பு திட்டம் போடணும் என்றான். அவனுக்குள் ஒரு யோசனை பிறந்தது. நான் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன? அப்புறம் குப்பன் என்கிட்ட வேலையே கொடுக்க மாட்டாரே. ஆஹா, இதுதான் சூப்பர் ஐடியா. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல வண்டிக்கிட்ட நிற்க வேண்டிய ராமு தரையில கிடந்து வயிற பிடிச்சுக்கிட்டு வலிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான். அவன் சத்தமாக கூவினான். ஐயோ, என் வயிறு, என் வயிறு! ஒருவேளை நான் பிளாஸ்டிக் பை சாப்பிட்டுட்டேனோ என்றான் ராமு. அவன் கத்தும் சத்தம் கேட்டதும் ராணி என்னும் ஒரு கோழி ஓடி பார்த்து வந்தாள். ராணி என்கிறவள் பண்ணையின் நியூஸ் ரிப்போர்ட்டரா எல்லோருக்கும் தெரியும். என்ன, கழுத பிளாஸ்டிக் சாப்பிட்டுட்டானா? இது ரொம்ப மோசமா இருக்கு. அவள் சின்ன சின்ன தாளங்களுடன் பண்ணையைச் சுற்றி பறந்தாள். ராமு கழுத பிளாஸ்டிக் சாப்பிட்டுட்டான். விவசாயிய கூப்பிடுங்க, டாக்டர கூப்பிடுங்க என்றாள். கொஞ்ச நேரத்தில குப்பன் ஓடி வந்து ராமுவை பார்த்து கேட்டார். ராமு, உனக்கு என்னாச்சு? ராமு வலிக்கிற மாதிரி கூறினான். ஐயோ குப்பனே, எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு. என்னமோ தவறாக சாப்பிட்டுட்டேனோ, ஒரே வயிறு வலி, சும்மா இருக்க முடியல. அந்த நேரத்தில பாலு என்னும் ஒரு மாடு வந்தான். அவன் கண்ணாடி போட்டிருக்கும், ரொம்ப சீரியஸானவனும் அமைதியானவனும் ஆவான். இது ரொம்ப ஆபத்தான விஷயம். எக்ஸ்ரே எடுக்கணும் போல இருக்கு. அவன கொஞ்சம் அனிமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க என்றான் பாலு. ஆனா அந்த கிராமத்து டாக்டர் சில நாளைக்கு வெளியூர்ல இருந்தாரு. ராமுவின் உடல்நிலைக்கு பயந்த குப்பன் சந்தைக்கு போறதையே கேன்சல் பண்ணிட்டாரு. ராமுவை ஓய்வெடுக்க விட்டாரு. ராமு மெதுவா சிரிச்சான். ஹஹா, என் திட்டம் பெர்ஃபெக்ட்டா வேலை பண்ணுச்சு. நாள் முழுக்க ராமு நிழலில படுத்துக்கிட்டு ஓய்வெடுத்தான். மற்ற விலங்குகள் எல்லாம் வேலை பார்த்தன. அவன் தன்னுடைய யோசனையைப் பற்றி நினைத்து பெருமையாக இருந்தான். அடுத்த நாள் அவனோட ஆக்டிங் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனது. ராமு, ஐயையோ, மீண்டும் வயிறு வலி, இந்த முறை ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட் சாப்பிட்டுட்டேன் போல என்றான். ஆனா இந்த முறை விவசாயி கூபன் ஏமாறவே இல்லை. அவர் ஒரு பெரிய பிளாஸ்டிக் சாக்கையும் ஒரு மரச்சீட்டையும் கொண்டு வந்தார். அதை ராமுவின் கழுத்தில் கட்டினார். மரச்சீட்டில் எழுதப்பட்டிருந்தது, எச்சரிக்கை, நான் பிளாஸ்டிக் சாப்பிடுகிறேன். தயவு செய்து எனக்கு எதுவும் கொடுக்காதீர்கள். எல்லா விலங்குகளும் சிரிச்சு உருண்டன. ராணி கோழி சிரித்துக்கொண்டே சொன்னாள், ஐயோ, இப்போ ராமு மூவி ஸ்டார் மாதிரிதான். பாலு சொன்னான், இதுக்காகத்தான் உண்மையா பாதிக்கப்படுறவங்களுக்கு யாரும் கவனம் தர மாட்டாங்க. குழந்தை ஆடுகளும் கிகிலிக்கிட்டு சிரிச்சாங்க. ராமு ரொம்பவே வெட்கப்பட்டான். அவன் காது குனிந்து அமைதியா நின்றான். அந்த நாளுக்குப் பிறகு ராமு ஆக்டிங்கை விட்டுட்டு உண்மையா வேலை செய்ய ஆரம்பிச்சான். ஆனா கிராமத்தில எல்லோரும் அவனுக்கு ஒரு பேர் வைச்சாங்க, டிராமா கழுதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சு இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.